எனக்கு பிடிச்ச ஃபீல்டை எனக்கு தந்திருக்கலாம்ல, நான் நல்லா செய்வேன்ல, நான் நினைச்சது மாதிரி ஒன்று அனுபவம் எனக்கு தந்திருக்கலாம்ல, நான் நல்லா செய்வேன்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எப்பவுமே ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா எங்க ஆண்டவர் உங்களை நடத்தினாலும் நீங்க அந்த இடத்துல அங்க செய்ய வேண்டியதை சொல்லுங்க. யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இருந்து எதை செய்கிறானோ அது தன்னுடைய அப்பா இல்லாத இடத்துல அவர் செஞ்சிட்டார். அங்க சும்மா இருக்கல, அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை அவர் ரொம்ப கிளியரா செஞ்சிட்டாரு. போத்திபாருடைய வீட்டுல அந்த காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துறத பார்த்து போத்திபார் பிரமிச்சாரு, ஆச்சரியப்பட்டாரு. எப்படிப்பா உனக்கு இந்த மாதிரி ஞானம், உனக்கு எப்படிப்பா அந்த ஞானம்? சிறைச்சாலையிலே அதே செஞ்சாரு. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க மனசுல ஆண்டவர் உங்களை எதுக்காக வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்க நேர்த்தியாய் நீங்க செய்யணும். அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சிச்சுவேஷன் மாறிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு, இந்த இடத்துல இதை பண்ண மாட்டேன்னு சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையும் அழகே இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா நீங்க ஒரு வீடு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு போய் குடி இருக்கிறதுக்கு போறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டீங்க. அந்த வீடை போய் பார்த்தீங்க, அந்த வீட்டில் கிச்சன்ல எந்த இடத்துல பொருள் வைக்கணும், எந்த இடத்துல பெட்டு போகணும், இது எல்லாத்தையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்க மனசுக்குள்ள போட்டீங்க. ஆனா திடீர்னு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. அப்படின்னா நீங்க நினைச்சது கிடைக்காம அதை விட ரொம்ப கேவலமான ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். உங்க பார்வைக்கு அது ரொம்ப மோசமான ஒண்ணு. இப்போ இந்த வீடை மாத்துறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க உங்களுக்கு. இந்த வீட்டை ஏற்கனவே குடியிருக்கிற வீட்டை மாத்தி உங்களுக்கு பிடிச்ச வீட்டுல சந்தோஷமா கிளம்புறது மாதிரி இந்த பிடிக்காத வீட்டுல கிளம்ப முடியுமா? சிலரால முடியவே முடியாது. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல முடமாக கூடாது. உங்களுக்கு பிடிச்ச பாதையில நீங்க எவ்வளவு தைரியமா இருப்பீர்களோ, சந்தோஷமா இருப்பீர்களோ, உற்சாகமாய் ஜெபம் பண்ணுவீர்களோ, அதே காரியத்தை நீங்கள் பிடிக்காத பாதையிலையும் செய்வீர்களே. ஆனால் அந்த பாதையினுடைய முடிவு உங்களுக்கு ராஜ பதவி. ராஜ பதவி. ஹல்லேலூயா. ஏசப்பா, என்ன சூழ்நிலை எந்த விதத்திலும் என்னை என்ன பண்ணக்கூடாதுன்னா முடமாக்கவே கூடாது. என்னை எழும்பி நிற்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.